Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் டீட்டெயில் நம்பர் 1 ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். ஸோ அடிஷனுக்கு வெக்டார்ஸை நம்ம நார்மலாக எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று ஜாமெட்ரிக்கலாக ஆட் பண்ணுவோம், இன்னொன்று அனலிட்டிக் மெத்தடு. ஸோ அதில் 2 டைப்ஸ் இருக்குது, 2 லாஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம் வெக்டார்ஸை. ஸோ அதில் ஒன்று வந்து ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன், இன்னொன்று பேரலலோகிராம் லா ஆஃப் அடிஷன். ஓகேவா? ஸோ ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெக்டார்ஸை நம்ம நார்மலாக ஆட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஜாமெட்ரிக்கலாக சால்வ் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஐஜேகே அதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும், அந்த யூனிட் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 2 வெக்டார்ஸ் எதை ஆட் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணி காட்டிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்றது தான் 2 வெக்டார்ஸ். ஸோ அதோடைய ஹெட்டு வந்து இந்த ஆரோ இருக்கிற சைடு, அதுமாதிரி டெய்ல் வந்து ஆரோ இல்லாத சைடு. அப்போது ஏ அண்ட் பியோட ஹெட் இந்த 2ம் அண்ட் அதோட டெய்ல்ஸ் வந்து இது 2ம் அதை ரெப்ரசென்ட் பண்ணி காட்டிக்கோங்க. ஸோ இப்போ இதில் இருந்து எப்படி ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய அந்த 2 சைட்ஸையும் ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைட்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அட்ஜசன்ட் சைட்ஸ்னால் என்னது, அடுத்தடுத்த சைட்ஸாக எடுக்க போகிறோம் ஒரே ஆர்டரில். ஓகேவா? ஸோ இது அப்போ ஏ, இது உங்களுடைய பி. அப்போ அதோட ரிசல்டன்ட் எந்த சைடு இருக்கும் அப்படின்னா இது 2ஐயும் ஜாயின் பண்ணுற சைடு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவோடைய ஹெட்டில் பியோடைய டெய்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ உங்களுடைய ரிசல்டன்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏவோட டெய்லில் இருந்து பியோடைய ஹெட்டை ஜாயின் பண்ணுறதுல உங்களுடைய ஒரு வெக்டார் வரைவீங்க. அதுதான் உங்களுடைய ரிசல்டன்ட் வெக்டார். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஏ ப்ளஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் காமனாக கொடுத்தது. அப்போ OQ வெக்டார் ஈக்குவல் டு OP வெக்டார் ப்ளஸ் PQ வெக்டார், அதுதான் ஜென்ரலாக. ஸோ இப்போ நம்ம ஏவையும் பியும் ஆட் பண்ண போகிறோம். அப்போது இப்படி வெக்டார்ஸை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வெக்டார்ஸை கொடுக்கும்போது ஒரு XI ப்ளஸ் YJ ப்ளஸ் ZKன்னு ஏக்கும் பிக்கும் அந்த யூனிட்ஸோடு வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அப்படி இருந்தால் ஃபைனல் ஆன்சர் அந்த IJKல இருந்து இல்லைன்னா மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி எப்படி சால்வ் பண்ணணுன்றது தான் அடுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு இது மேக்னிடியூட். ஸோ இப்போ நம்ம இங்கே பண்ணோம்ல அதே வெக்டார்ஸ் தான் இங்கே எடுத்து வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த வரைஞ்சதில் ஒரு நார்மல் வரைய போகிறோம். ஸோ பி வெக்டார்லேருந்து ஸோ இப்படி நார்மல் வரைஞ்சிட்டு அதை ஜாயின் பண்ணி விட்டுருப்போம். இந்த லென்த் அப்போ ஏஎன்னு வரும், இது பிஎன்னு வரும். அப்போ இந்த சைடும் வேல்யூ என்னன்னு தெரியணும். இங்கே இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா, அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொல்லி எடுத்துப்பாங்க. அதாவது ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும், இந்த தீட்டா வச்சு எழுதுங்க. காஸ் தீட்டானா என்னது, அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டன்ஸ். இங்கே இருக்கிற அட்ஜசன்ட் சைடு இது, ஆப்போசிட் சைடு இது. அப்போ அட்ஜசன்ட் சைடு என்ன வரும், ஏஎன் பை ஹைப்போட்டன்யூஸ் என்னது பி. இந்த வெக்டார் ஏபின்றது என்னது பி வெக்டார். ஸோ அதோடைய மேக்னிடியூட் பி, அப்போ பி போடும். அப்போ ஏஎன் பை பி. அப்போது ஏஎனுடைய வேல்யூ இந்த லென்த் என்ன வரும், பி காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இதே மாதிரி சைன் தீட்டா வச்சு எழுதும்போது சைன் தீட்டா ஃபார்ம்ல என்னது ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டன்யூஸ். ஆப்போசிட் சைடு வந்து பிஎன், உங்களுடைய ஹைப்போட்டன்யூஸ் என்னது இந்த ஏபி. ஸோ அப்போது அதுக்குரிய மேக்னிடியூட் பிஎன் அப்படியே போட்டுக்கலாம். அப்போ அதுலேருந்து பிஎன் கால்குலேட் பண்ணிங்கன்னா பி சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் இந்த 2 சைட்ஸோடைய வேல்யூ. ஸோ 2 சைட்ஸோடைய வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் படிச்சு போல் ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸோடைய ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு. அப்போது இந்த வேல்யூ தான் நம்மளுடைய ரிசல்டன்ட் வெக்டார். அது வேணும்னா என்ன பண்ணுவோம், இதுதான் ஹைப்போட்டன்யூஸ். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டோட்டல் லென்த்தோட ஸ்கொயர், இந்த டோட்டல் லென்த்தோட ஸ்கொயர், ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்போது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் ஓஎன்னு என்னென்னு பாருங்கள், இங்கேருந்து ஏ வரைக்கும் இருக்குது, அடுத்து ஏலேருந்து என் வரைக்கும் இருக்கும். அந்த ஓஎன்னு 2 டிவிஷனாக இருக்குது. அப்போ இந்த 2ஓட ஸ்கொயர் தான் ஓஎனுடைய வேல்யூ. அப்போ ஓஎன்ன்றது ஓஏ ப்ளஸ் ஏஎன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ ஓஏக்கு வேல்யூ என்னது ஏஎன்னுக்கு பி காஸ் தீட்டா. அப்போ அதை 2 ஆட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போடுவீங்க. ப்ளஸ் பிஎன்னுடைய வேல்யூ வந்து பி சைன் தீட்டா, அதே சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணும். இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு போடுவீங்க. இந்த டேர்ம் அப்படியே ஸ்கொயர் போட்டு கீழே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, ரெண்டுலேயும் பி ஸ்கொயர் காமனாக எடுத்திங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். ட்ரிக்னாமெட்ரியில் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ இதை 1ன்னு மாற்றிடலாம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஸோ இதுதான் உங்களோட ரிசல்டன்ட் வெக்டாரோடைய வேல்யூவாக இருக்கும். ஆனால் இந்த சைட் பாருங்கள் ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆர் வேணால் என்ன பண்ணுவோம், இங்கிட்டு ரூட் போடுவோம். ஸோ அப்போது ஏபிக்கு வெக்டாரை கொடுத்துருந்தா அதோடைய மேக்னிடியூடுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆங்கிளை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க,
ijkக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதை ஸ்கொயர் ரூட்குள்ளேருந்து வெளியே எடுத்திங்கன்னா மேக்னிடியூட் கிடச்சிடும். ஸோ இது ஆக்சுவலாக மேக்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இப்போது நம்ம அதோடைய மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஆல்ஃபான்ற ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அதுக்கு tan ஆல்ஃபா எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஆப்போசிட் சைடும் தெரியும், adjacent சைடு வேல்யூவும் தெரியும். ஓகேவா? அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. ஆப்போசிட் சைடு என்னது bn, adjacent சைடு என்னது on. அப்போ onன்றது oa ப்ளஸ் an. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. bn பதில் b sin theta வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓன்றது a, அடுத்து ஏன்றது b cos theta. சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இங்கே ஆல்ஃபா தான் நமக்கு வேணும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஆர் வெக்டாரோட டைரக்ஷன் எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு மெயினும் ஆன்சரும் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த டயக்ராம்ஸ் ஃபுல்லாக ரொம்ப முக்கியம். அதுபோக கன்சிடரேஷன் பார்ட் எழுதுங்க. இதுக்கே 4 மார்க் போட்டுருவாங்க. அடுத்து சால்வ் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு 1 மார்க் வைப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ அப்போ இந்த டீட்டெயில் என்ன பண்ணியிருக்கோம், 2 வெக்டார் கன்சிடர் பண்ணுறோம். ஒரு வெக்டாரோட ஹெட்டில் இன்னொரு வெக்டாரோட டெய்லை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு இதோடைய டெய்லேருந்து இன்னொருதோட ஹெட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா அதான் ரிசல்டன்ட் வெக்டார். நார்மல் ட்ரா பண்ணணும். அது ஆங்கிள் போட்டுட்டு அந்த சைட்ஸோடைய ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு எதுன்னு பார்த்து அதோடைய வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ஆர் ஸ்கொயர் ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணுற பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா அதோடைய மேக்னிடியூட் கிடைக்கும். அதில் இருந்து ஆங்கிளும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.